வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷனோட நேம் என்னென்னா ஆட்டோசம். இந்த ஆட்டோசம் அப்படின்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் உங்களுடைய ரைட் கார்னரில் ஆட்டோசம் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோசம் மூலயமா நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸலில் சில பேசிக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சம், ஒரு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டேட்டாவை கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி சில பேசிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணணுன்னா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை நான் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம் பண்ண போகிறேன்னா சம் அப்படின்ட்டு நான் மேனுவலாக டைப் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோ சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களுடைய வேலையை முழுசாக குறைக்குது. ஸோ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் அவங்களுடைய மார்க்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது எனக்கு தமிழ் மார்க்ஸை மட்டும் ஆட் பண்ணணும், அதாவது நான் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தமிழ் மார்க்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோ சம் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே சம்முன்னு இருக்கா, சம்மை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மேனுவலாக எதையுமே டைப் பண்ணவே வேணாம். சம் அப்படின்றத கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அதுவே உங்களுடைய ஃபார்முலாவை ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் வெறும் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து இங்கே அவுட்புட்டாக வந்துடும். ஸோ இப்போ எனக்கு இங்கிலீஷ் மார்க்ஸோட ஆவரேஜ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோ சம் கிளிக் பண்ணுங்கள். தென் ஆவரேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஆவரேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுடைய ஃபங்க்ஷனை ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க்ஸ் உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துடும். ஸோ எனக்கு இப்போ அந்த டேட்டாவை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ எனக்கு இப்போ மேக்ஸில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எத்தனை பேரோட மார்க்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவுண்ட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். அதே ஆட்டோசம் கவுண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் ப்ரொசீட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ எத்தனை பேருடைய மார்க்ஸ் இங்கே இருக்குன்னா 10 பேரோட மார்க்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸையும் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ சேம் மெத்தட், ஆட்டோசமில் மேக்ஸிமம் கிளிக் பண்ணுங்கள், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சயின்ஸில் மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னென்னா 91. அதே மாதிரி நீங்கள் மினிமமும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் மார்க்ஸ் மினி அப்படின்ற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சோஷியலில் மினிமம் மார்க்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஆட்டோசமில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் மோர் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மோர் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலாக எல்லா ஃபங்க்ஷனையும் டைப் பண்ணி அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கு பதில், ஸோ நீங்கள் இதை மாதிரி ஆட்டோசம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஒர்க் லோட் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க.